அதை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கோங்க. எங்க அண்ணன் சொல்லிட்டு போன மாதிரி அதனோடு இணைந்து இருப்பவர்கள் எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். என்ன அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இடத்துல வந்து 2 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு போயிருந்தாங்க. இந்த இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நீங்க உங்களுக்கு தெரியாது கிடையாது நான் சொல்றதுக்கு. நான் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகிட்ட பேசணும்னு விரும்புறேன். இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்திட்டும், காவல்துறையிட்டும், வருவாய்த்துறையிட்டும், மாவட்ட நிர்வாகத்திட்டும் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா நான் பேசணும்னு நினைக்கிறேன். காரணம், இங்க சட்டத்தின் பிடியில் ஆட்சி நடக்குது. சட்டம் ஒருத்திதான். இது ஜனநாயக நாடு. மக்களாட்சி தத்துவத்தில் மக்களால் வாக்கு செலுத்தி அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் இயற்றிய ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இங்க ஆட்சி நடக்குது. சட்டம் தான் ஆளுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையிலே சட்டம் தான் ஆளுதா அப்படின்னா கிடையாது. தனி நபர்கள் தான் இங்க ஆட்சியை கையில் வச்சிருக்காங்க. மூர்த்தி மாதிரியான ஆட்கள், அமைச்சர் மூர்த்தி மாதிரியான ஆட்கள். ஏன் சொல்றேன்னா, உண்மையிலே சட்டம் இங்க சரியா ஆட்சி நடக்குதுன்னா, சட்டத்தின் படிதான் இவங்க எல்லாம் ஆட்சி நடத்துறாங்கன்னா, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன். இங்க ஆர்டிஓ வேலை பார்த்த ஜெயந்தி அப்படிங்கிற அந்த அம்மாவை எதன் பொருட்டு மாத்தினாங்கன்னு சொல்லி இந்த மாவட்ட நிர்வாகம் வராது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஒரு ஆர்டிஓ நேர்மையா கொடுத்த பணியை அவங்க சரியா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்டிஓவை திடீரென்று நீக்கம் செய்ய வேண்டிய, மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது? இப்ப ஒருத்தங்க போட்டிருக்காங்களே, கார்த்திகான்னு சொல்லி ஒரு அம்மா போட்டிருக்காங்களே, அவங்க யாருக்கு வேலை பார்க்கறாங்க? இப்ப நான் கேட்கிறேன், இந்த மக்கள் சார்பா நாம் தமிழர் கட்சியை கோரிக்கை விடுறோம். கார்த்திகா அம்மா மக்களுக்கு வேலை பார்க்கிற மாதிரி தெரியல, அவங்களை மாத்துங்க அப்படின்னா உடனே இந்த அரசாங்கம் மாத்துமா? கேள்வி எழுந்ததா இல்லையா? எதன் பொருட்டு அந்த ஏற்கனவே இருந்த ஜெயந்தி அவர்களை இந்த அரசாங்கம் மாத்துறதா? இப்பதான் சந்தேகமே வருது. ஏன்னா போராட்டம் இவ்வளவு நாள் நடந்துகிட்டே இருக்குது. போராட்டத்தில் என்ன கேட்கிறாங்க? அவங்க கேட்கறதெல்லாம் நியாயமான ஒண்ணுதான். இந்த அரசாங்கம் என்ன பேச்சுவார்த்தை நடத்தியது? 2004 நீ பேச்சுவார்த்தை, 9 பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு பண்ற. 2009 ஒரு நிலத்தின் ஒப்புகை போட்டு இதெல்லாம் இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றோம். இப்ப 2024 நீ 2021 பணம் கொடுத்தால் கூட 21 புடிக்கிட்டு விட்டுருந்தா பிரச்சனை கிடையாது. 21 இந்த இடத்தை புடிக்கிட்டு விட்டுருந்தா பிரச்சனை இல்ல. அப்ப நீ என்ன சொல்லியிருந்த? இது பிடுங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்த. என்னது? மறு குடியேற்றம். உனக்கு நாங்க இதுக்கு தகுந்த இடம் தரப்போறோம். அப்ப நாம என்ன நினைப்போம்? எப்ப இடம் தராரோ அப்பதான் நம்மகிட்ட வந்து நிப்பாம இருக்கோம். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள நம்ம 10 மணிக்கு கதவை பூட்டிட்டு தான் இருப்பேன். காலையில இருந்து வீட்டு இல்லாம இந்த படத்துல வடிவில் மட்டமல்லாக வெளியில வெயில் மூஞ்சி வெடிக்குது 8 மணிக்கு அப்படின்னா எந்திக்க முடியும்? இந்த வீடு இருக்கிற நம்பிக்கை தான் படுக்க முடியும். முதல் நாள் யாராவது என்கிட்ட வம்பெடுத்து இருந்தாங்க, நீ எப்பதான் வீட்டுல தூங்குறன்னு பாப்போம் அப்படின்னு சொன்னாதான் நைட்டு முழுக்க பயத்தோட படுப்பேன். அப்ப நீ குறைஞ்சபட்சம் எனக்கு முதலே வந்து பேசி, நான் 21 எனக்கு பணம் கொடுத்துட்டேன், இத்தனை நாள் எடுக்க போறேன் அப்படின்னு நீ மானஸ்த நல்ல மனுஷன் கேட்டிருந்தனா, நாங்களும் சோறு திங்கிற மாதிரியே கேட்டிருப்போம். அவங்ககிட்ட என்ன கேட்டிருப்போம்? அது இருக்கிற நிலைவா எடுத்துக்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அன்னைக்கு ஒரு வாயை வச்சு பேசின ஒரு வாய், இந்த இடம் தாரம் சொன்ன இடம், அந்த இடம் எங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தா உன்கிட்ட பதில் இல்ல. அந்த பதில் இல்லாததுக்கு தான் இப்ப அரசு அதிகாரிகளை கொண்டு வந்து உடனே புல்டோசர் ஆட்டினாலும் கலெக்டர் செடிக்க எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? அதுவும் சோறு தானே, அதுவும் சோறு தானே. என்னமோ எங்க வீட்டு சோறு மட்டும் தான் புல்டோசர் அடிக்கு. இந்த மாதிரி எல்லாம் பல படம் பார்த்தாச்சு ராஜா. இந்த வந்த வண்ணத்துக்கிட்டு முன்னாடி அதெல்லாம் மக்கள் வேற காலம். நீங்க இப்ப காவல் நிலையம் போங்களேன், நம்மகிட்டே சொல்லுவாங்க, தம்பி என்ன சட்டம் பேசுறீங்க? அப்பதான் நான் யோசிச்சேன், அவங்களுக்கு சட்டம் தெரியல. நம்ம பேசும்போது வழிபடுத்த சொல்றாங்கல்ல, என்கிட்ட பேசுவ நீ, என்கிட்ட பேசுற அவனுக்கு முதலே தெரியல. நம்ம பேசுனா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நம்மள சட்டம் படிக்க கூடாதுங்கிறான். அப்ப சட்டம் தெரியாம உட்கார்ந்து இப்ப சட்டம் படிச்ச பிள்ளைகளை முதல்ல பாக்குறாங்க. நீங்க சட்டம் படிச்சுன்னா வழக்கறிஞர் நினைச்சிடாதீங்க. வழக்கறிஞர் மட்டும்தான் சட்டம் தெரிஞ்சது நிறைய பைத்தியக்காரன். இங்க இருக்க எல்லாருமே சட்டம் பேசுவோம். அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கோம். எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்திருக்காரு. பேசுறா, யாருனாலும் முதல்ல பேசு, முன்னாடி முட்டாள் நினைச்சு கூட பேசி பழகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சட்டம் தெரியாம யாரு? நாங்களே நாம் வச்சு அதனால சொல்லிடுவோம். இலவசமா அடிப்படை சட்டத்தை பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரியணும். நம்மளோட உரிமைகள் என்ன, அடிப்படை சட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு காவல் நிலையத்துக்கு போகும்போது ஒரு காவல் அதிகாரியை பார்த்து நாம நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆய்வாளர் நம்மளை எந்திரிச்சு வரவேற்கணும். ஒரு ஹோட்டல் ரூம் போட போகும்போது அந்த இருக்கக்கூடிய ரிசப்ஷன் எந்திக்காம வரவேற்பார். அந்த மாதிரி ஆய்வாளர் நம்மளை பார்த்து எந்திக்கணும். என்னைக்காவது நடக்குதா? நமக்கு முதல்ல இருக்க தராங்களா? உட்கார்றதுக்கு சேர் தராங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படியெல்லாம் இல்லாம ஒரு வழக்கு விசாரிக்கவே கூடாது, ஒரு பதிவிடவே கூடாது, 3 நாள் எஃப்ஐஆர் போடணும். அதெல்லாம் நடக்கிற கிடையாது. எங்கேயுமே சட்டத்தை ஃபாலோ அவங்க பின்பற்றவே கிடையாது. அதனாலதான் சொல்றோம், நீ சட்டத்தை பின்பற்றுவனா இருந்தா நீங்க சரியான முறையில சொல்லி அந்த இடத்தை கொடுத்துருக்கணும்ல. இப்ப ஒண்ணு இல்லைங்க,
ஒரு மாசம் முன்னாடி செய்தி கொடுத்தாங்க, டவுனுக்குள்ள கோயில் இடத்துல குளத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் பகுதியில ஆக்கிரமிப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? வீடுகள்லாம் நீர்நிலை பகுதியில் இருக்குது, அதெல்லாம் எடுத்துன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசு யார் சொல்றா? மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா அதுவே கம்மாயில தான் இருக்கு, அது வேற விஷயம். அதுவே ஒரு குளத்தை அடிச்சு தான் கட்டிருக்காங்க, அது ரெண்டாவது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நீதிபதி கொஞ்சம் மனசாட்சியோட சொல்லிட்டாரு, நீர்நிலைகளை கட்டாயம் ஆக்கிரமிக்க கூடாது. என்னைக்கு மழை வந்தாலே சென்னை சொல்றோம்ல, அது மாதிரி மதுரை யாரும் பிச்சை எடுக்க கூடாது அப்படின்னு அவர் ஒரு சட்டம் போட்டாரு. செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை பிடிப்புகள் இருக்கக்கூடிய குளத்தை ஆக்கிரமித்து இருந்த வீடுகளை இடிக்கிற வேலையை பண்ணிருக்காங்க. அதே அரசாங்கம் தான் சென்னோடப்பு குளத்தையும் இங்க செங்கல் இருக்குல்ல அந்த குளத்தையும் இப்ப ஆக்கிரமிப்பு பண்றாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல செல்லூருக்கு ஒரு சட்டம், சின்னோடப்புக்கு ஒரு சட்டமா? செல்லூருக்கு ஒரு சட்டம், இங்க நம்ம இன்னொரு பேர் என்ன, இது ஒரு பேர் சொல்றாங்க, செங்கலுக்கு ஒரு சட்டமா? இல்ல மத்திய அரசு அதுக்கு நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்றீங்களா? வெளிப்படையா மூர்த்தி ஐயா சொல்ல சொல்லுங்க, ஐயா நாங்க மத்திய அரசோட மோத முடியாதுன்னு சொல்லுங்க, நாங்க யார் மூலம் மோதுவதற்கு தயாரா இருக்கிறோம். நீங்க வெளியே தள்ளி நிற்பீங்களா? மாநில அரசால் இதை செய்ய முடியாது, நிறுத்து போக செய்ய முடியும் அப்படின்னா நீங்க விலகி நிற்க முடியுமா? இல்ல மாநில அரசுக்கு தலையீடு இல்லையா? மூர்த்தி அவர்கள் வருவதற்கு வரைக்கும் இதை பற்றி யாராவது பேசிருந்தாங்களா? நினைச்சு பாருங்க. இன்னொன்னு நான் கேள்விப்பட்டதான் சொல்றேன், ஒருவேளை உண்மை பொய்யெல்லாம் மக்கள் தான் சொல்லலாம். இங்க இருந்து பார்க்க போன மக்களை உரிமையில மூர்த்தி அவர்கள் பேசிதான் சொல்றாங்க. மூர்த்தியாக்கு நான் நிறைவேற்றேன் தலை, இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு தலை, அரசியல் அனாதை ஆகிறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு. அடுத்த தேர்தல் ஆப்படிச்சான்னு வச்சுக்கோங்க, உங்களை பார்க்க நாதி இருக்காது. இப்ப 10 பேர் வருஷம் வீட்டு வாசலே கிடக்குறான்ல, அந்த 10 பேரும் போட்ட நாய் போய்கிட்டே இருப்பான். நான் சொல்ல மாட்டேன், நான் சாப்பிட்டு சோறு திங்கிறவன், நான் சொல்ல மாட்டேன். நீ நல்லா இருந்தாலும் உன்னை சார்ந்து கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, நீ நாசமா போனாலும் உன்னை நாய் கூப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனா அவன் கூட இருக்கவே செய்வான். உனக்கு அந்த வெள்ளச்சட்டையும் வெள்ளை வெட்டியும் கசங்காம இருக்கிற வரைக்கும் தான் உங்க காருக்கு மேல வந்து குழந்தை ஓடுற வருங்க, ஊன்னு செத்த வண்டியில ஓடுற மாதிரி, அது ஓடுற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை. அது இறங்குச்சுன்னு வச்சுங்க, கூட இருக்க நாயை மதிக்காது. அதான் உண்மை. அப்ப ஒரு 5 வருஷம் ஆட்சியில் வந்து உட்கார்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இப்ப நிலத்தை சொல்றாங்கல்ல, இதற்கான மாற்று ஒரு இடம் சொல்றாங்கல்ல, 1.5 சென்ட் தர முடியும் அப்படின்னு முதல்ல பேச்சுவார்த்தை நடந்தது இல்ல, 1.5 சென்ட் தர முடியும் பேச்சுவார்த்தை நடந்த பேச்சுவார்த்தை இப்ப தரவே முடியாதுங்கிற அளவுக்கு மாறுறது எப்படி? இந்த போராட்டம் ஏன் தொடங்குச்சு? பைத்தியகாரத்தனமா தேவையில்லாம தலையில மண்ணலி போட்டு உட்கார்ந்துருக்கோம். 1.5 சென்ட் தருவேன்னு சொல்லி ஒரு அதிகாரி பேச்சுவார்த்தை நடத்தி போயிருக்கும் போது இப்ப மறுபடியும் தரமாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? எனக்கு என்னமோ இங்க இருக்க கலெக்டர் தானே சந்தேகமா இருக்கு. எங்க ஊருக்கு அரங்க வேற, என் மாவட்டம் தென்காசி, அந்த கிழப்பாறு பக்கத்துல திப்பரம்பட்டின்னு ஊரு, எங்க அக்கா சங்கீதா, அங்க இருந்து வந்த அம்மா வேற. இப்ப விசாரிச்சு பார்த்தேன், பரவாயில்ல, 1.5 சென்ட்ல வீடு கட்டிருக்கான். திப்பரம்பட்டியில 1.5 சென்ட்ல தான் வீடு கட்டிருக்கான். அது அமைச்சர் வீட்டையும் பார்க்க சொல்லிருக்கேன், 1 சென்ட்ல கட்டிருக்காருன்னு பார்த்துட்டு வாயா. அவங்களே வாழும்போது நம்ம வாழ முடியாதா? ஒருவேளை 1.5 சென்ட்டுக்கு 1 சென்ட் கூட கட்டினா செருப்பு கொண்டு அடிச்சிடலாம். ஏண்டா நீ 1.5 சென்ட்ல இருக்க மாட்டா, நான் 1.5 சென்ட்ல இருக்க மாட்டா, நீ மனுஷன் நானும் மனுஷன் கேட்கலாம்ல? ஆள் அனுப்பிருக்கேன், 110 அளந்து கொடுத்து விடுங்க. யோசிச்சு பாருங்க, 1.5 சென்ட்ல வீடு நீங்க எப்படி தெரியல? கொடுத்து உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது நான் தான், உங்க மண்டாட்டிக்கு 1000 ரூபாய் கொடுத்தது நான் தான். நான் உங்க மண்டாட்டிக்கு கொடுக்குறேன், உங்க மருமகளுக்கு சேர்த்து கொடுக்குறேன். 1000 ரூபாய் வச்சு உங்க குடும்பம் நடத்தாத? அவங்க வீட்டுல குடும்பம் நடத்த முடியுமா? ரொம்ப நக்கலா கவர்மெண்ட் காசு எடுத்து கொடுக்குறது, இவங்க அக்கௌண்ட் சொத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி. ஏன் மாநகராட்சிக்குள்ள இருக்க இடத்தை பிடிங்கி விட்டு மறுபடியும் மாநகராட்சி வைக்க கூடாதா? மக்கள் மீது உனக்கு என்ன வெறுப்பு? மாநகராட்சிக்குள்ள இருக்க மக்கள் அந்த இடங்களை கொடுக்கிறாங்கன்னா அதே மாநகராட்சிக்குள்ள, அதே மாநகராட்சி விட்டுட்டு ஊராட்சிக்குள்ள வேற மாவட்டத்துக்குள்ள கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? ஏன் இந்த இடத்த சுத்தி இவங்க எல்லாம் இருக்கிறதா? இதுல வந்து இவங்க இருந்து நம்ம போறதா? நீ கார்ல போற இடத்துல நான் வீடு இருக்க கூடாதா? இல்ல இருக்கக்கூடாதாங்கிற? நீ கார்ல போற அப்படிங்கிறதுக்காகவே நான் இருந்துட்டு போயிருணுமா? இது என்ன சின்ன உடைப்பு? இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். 1924 இருந்து அங்க இருந்தது எங்க இந்த ஓடுல இருந்த காத்தடிக்க பாருங்க, இந்த பிளைட்ல இறக்குற இடத்துல நிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு இடம் இருந்துச்சு. முதவிக்கு எது இந்த பிளைட்டை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான் இடம் இருந்துச்சு. அதை நிக்க வைக்கிறதுக்கே இடம் கொடுத்தது நம்ம தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இங்க வந்து இப்ப பாருங்க, சாலையில கூட போராட வர மாட்டேங்க. ரோட்ல இருந்து போராட்ட வந்து நீங்க கள்ள தொட்டி எரிஞ்சிருவீங்க. இங்க இருந்து மட்டும் எங்களுக்கு கையே இல்ல பாரு, கையே இல்ல நினைச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி இந்த பாலத்துக்கு நானும் வரமாட்டேன், நீ வரக்கிற ஒப்பந்தம் இருக்க வரைக்கும் மீறி ஒரு இடம் எடுத்து வச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் பாலம் இருக்காது, நீ இருக்க மாட்டேன். எவ்வளவு நேரம் ஆகும்? உடனே சொல்லிடலாம், வன்முறை தூண்டி விட்டு பேசுறாங்க, இப்படி எல்லாம் தூண்டி பேசுகிறாங்க. புல்டோசரை கொண்டு வந்திருக்கும் போது யோசிச்சிருக்கணும், நீ பண்ணதான் வன்முறை.
நீ ஜேசிபி கூட்டு வந்தா நான் மயக்க பிடிக்க வேண்டிய அவசியம் இங்க வந்திருக்காரு. ஒரு சாதாரண பொதுமக்கள் நீ நினைச்சு பாருங்க, இந்த அரசியல் பேசக்கூடாதுன்னு பேசலாம், அதான் கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஏன்னா மக்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி செய்தி வச்சிருப்பீங்களா, திருமாவளவன் வந்திருக்காரு இல்லையா, இங்க ஒரு இடத்துல வந்து கொடி ஏத்தினாரு. இருந்த சின்ன கொடியா பெரிய கொடி ஆக்கி ஏத்திட்டாரு. ஏன்னா அவர் எம்பி ஆயிட்டார், தலைவர் ஆயிட்டாரு இல்லையா, கொஞ்சம் பெருசா ஏத்தணும்னு ஏத்திட்டாரு. யாரு கூட கூட்டத்தில் இருக்காரு, இதை ஆளுங்கட்சி கூட திமுக கூட கூட்டம் இருக்காரு. கூட்டணி கட்சிக்காரு கொஞ்சம் பெரிய கொடியா ஏத்திட்டாரு. எங்க அம்மா கலெக்டர்மா, அவர் கலெக்டர் மாமா மாவட்ட செயலாளர் தெரியல, அது ஒரு அறிக்கை கொடுத்து பாருங்க. கொடி ஏத்துறது போறது விசிகா காரங்க, கேஸ் யார் மேல போடணும், கொடி ஏத்துற மேல போடணும். ஏத்தும் போது வேடிக்கை பார்த்தாங்கல்ல, அந்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது எங்க அப்பா 7 வருஷம் வருஷம் நினைக்கிறேன், நம்ம 3 வருஷம் நினைக்கிறீங்க. அறிவு வழி மறக்க அம்மா சங்கீதாவுக்கு அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணிச்சு. அவங்களுக்கு தெரியல, நீங்க கலெக்டர்னா கீழே ஒரு சிஸ்டர் இருக்கணுமா, இந்த சிஸ்டர் இருந்தா தான் கலெக்டர். அப்ப இவங்க எல்லாம் வேலைக்கு போக மாட்டேன்னு உட்காந்துட்டா. 3 நாள்ல மன்னிப்பு கேட்டு அந்த சொன்ன ஆணைய வாபஸ் வாங்கிருச்சு. நல்ல பொம்பளையா இருந்தா, நல்ல கலெக்டரா இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருந்தோமா வேண்டாமா? ஒரு 350 குடும்பங்கள் போராடுகிற இடத்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையில நேரடியா வந்து சந்திச்சிருக்கிறோமா வேண்டாமா? எங்க ஆர்டிஓ பெண்ணா போடுறீங்க, தாத்தார் பெண்ணா போடுறீங்க, மாத்திரம் பெண்ணா போடுறீங்க, கலெக்டர் பெண்ணா போடுறீங்க, சந்தேகமா இருக்குது. ஒருவேளை பேச வந்து நம்ம ஏதாவது கையை பிடிச்சிருக்காங்க கேச மாத்திரக்கா பெண்களா போடுறாங்கன்னு இப்ப சந்தேகமா இருக்குது. நான் கேட்டேன், யாருங்க அதுவும் பண்ணுங்க, மாத்துறாங்க அதுவும் பண்ணுங்க, இருக்குது பண்ணுங்க. என்னடா பெண்ணா சொல்லிக்கிட்டே இருக்கே, ஒரு ஆம்பளை விட இங்க இல்லையா? அமைச்சர் மட்டும் ஆம்பளையா இருக்காருங்க, அதான் பின்னாடி இருக்காரு வந்தோம். இப்ப அவர் ஆம்பளை பொம்பளை அவர் தான் சொல்லலாம், ஏன்னா முன்னாடி பாட்டுலாம் பொம்பளை, அவர் பின்னாடி இருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கூட்டணி கட்சியோட கொடி ஏற்றுறதுக்கு மனசு இல்லைங்க. அவங்ககிட்ட அவ்வளவு பிரச்சனை பண்றாங்களே, நம்ம எல்லாம் சாதாரண எளிய மக்கள் தானே, நம்மள எவ்வளவு தூரம் பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க. விட்டுட்டு போயிட முடியுமா? இல்ல விட்டுட்டு போயிட முடியுமா? போராட்டம் இன்னைக்கு நீங்க நல்லா மனசு வச்சுக்கோங்க, நமக்குள்ள 1000 பேச்சு பேசிடலாம். ஐயோ அவன் வந்துட்டான், தூக்கிடுவான் பிடிக்கிடுவான் அப்படியே சொல்லி சொல்லி காட்டிட்டே இருப்பான். இந்த அபர்நாத்து நம்ம பிள்ளைங்க போய் ஒரு சோரட்டி அடிச்சு ஒரு 200 போஸ்ட் சோரட்டி அதை கொண்டு ஊர் முழுக்க ஒட்டுவோம். கொஞ்சம் ஒட்டினோம்னா நம்ம போராடுற செய்தி வெளியே தெரியுமே. நயன்தாராக்கு எப்படி பிள்ளை பிறந்தது எல்லா பேருக்கும் தெரியும், ஆனா சின்ன விட பேர் என்ன பண்றாங்க ஒரு பேருக்கு தெரியாது. சின்ன மூணு பிறக்க போதா பிறக்கிறேன்னு தெரியும். ரஜினி அடுத்த படம் என்ன நடிக்க போறான்னு வரைக்கும் நிரப்பி வந்துடும். சின்ன விட பண்ண எங்க இருக்கு ஒரு வேலைக்கு தெரியாது, தமிழ்நாடா சிங்கப்பூரானு தெரியாது. அப்படிதான் இங்க இருக்க தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளுமே எந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இங்க இருக்கக்கூடிய நம்ம போராட்டம் நடத்துவது நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்க ரொம்ப அதாவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அப்ப நம்ம வெளியே கொண்டு போய் சேர்ப்போம். ஒரு சுவரட்டியை ஒட்டி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி 200 சுவரட்டி எடுத்துட்டு அந்த அண்ணா நகருக்கு போயிட்டாங்க. அங்க இருக்க அதுவும் பொம்பளை எக்ஸ்பெக்டரா எங்க போய் முட்டாலும் சோறா இருந்தா இதுதான் முட்டனே தெரியல. என்னமா பேர் சொன்னாங்களே சுமித்ராவா ஏதோ ஒரு அம்மா, பாவம் பேர் தப்பா மன்னிச்சுக்கணுமா. அந்த அம்மா பையனை ஃபுல்லா போட்டோ எடுத்துட்டு சூரட்டி எங்கேயாவது ஒரு சூரட்டி இருந்ததுன்னா இந்த வண்டி நம்பரும் இந்த பேரையும் ஆதார் எடுத்தாச்சு, போட்டோ எடுத்தாச்சு, வண்டி நம்பரும் போட்டோ எடுத்தாச்சு, எடுத்துட்டு வீடு தேடி வந்து வழக்கு போட்டு உள்ள வந்துட்டாங்க. நான் அதான் பல இடத்துல கேட்டிருந்து ஏதோ போஸ்ட் வச்சிருக்கிறதே போலீஸ் வேலையான்னு பார்த்தா இப்ப போஸ்டர் ஒட்டக்கூடாது அளவுக்கு வந்துட்டான். என் அண்ணன் இருக்க ஒரு போஸ்ட் இல்ல, எந்த கட்சிக்காரன் போஸ்டர் அனுமதி வைக்க விட்டானா? திமுக பிறந்த நாளைக்கு அத்தனை பேர் ஒட்டி வச்சிருக்காங்க, பதா வச்சிருக்காங்க, ஊர் முழுக்க பிளக்ஸ் வச்சிருக்காங்க, எவன்ட்டு அனுமதி வாங்கி வச்சான்? ஒரு பிரச்சனையை பற்றி அது சரி தப்பா ரெண்டாவது பிரச்சனை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு சோரட்டியை ஒட்டக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த அரசாங்கம் எப்படி நம்ம உதவியா நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம இந்த போராட்டத்தை வலுவா முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. சும்மா அப்படி எல்லாம் விட்டு போயிட முடியாது. பாத்துக்கிட்டே இருப்பான், எப்படா தூங்குவாங்க, எப்படா கொஞ்சம் சோர்ந்து போவாங்க அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பான். நான் தான் இருந்தேன் மத்தியானம் சோற கவனமா கொடுத்துருக்கேன். 2 மணி 3 மணி ஆச்சு நம்மளே சொந்து விடுவாங்க. என்ன யாரு இப்ப நோய் இல்லாம யாரு இருக்கா? 15 வயசுல இருந்தே நோயில தான் இருக்கான். பச்சை பிள்ளைங்க ஆண்டுடாங்க வருகிறாங்க, இதை துடிக்கலாங்க, சக்கரங்காங்க, அதுங்காங்க, 12 மணிக்கு ஊசி போடுறது கொஞ்சம் இதாகி போடுறது. அந்த அளவுக்கு தான் மக்களோட மனநிலையும் உடல் நிலையும் இருக்குது. அப்ப நாம யோசிக்கணும். இந்த அரசு அதிகாரிகள் இன்னைக்கு இங்க இருந்து நாங்க பேசக்கூடியதை கேட்கிறவங்க, இந்த குறிப்பை எடுத்துட்டு அரசாங்கத்துக்கு கொண்டு போய் கொடுக்கிறவங்க, நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற எங்களோட கோரிக்கை என்ன இருக்கு. வெறும் இருக்கக்கூடிய சின்னோட கோட்டையில மண்டேரா நகர் வரைக்கும் நாம விவசாயம் பண்ண இடம். இன்னைக்கு மண்டேரா நகர்ல அவ்வளவு பெரிய 4 வழி சாலை வச்சிருக்காங்க பாருங்க. அந்த 4 வழி சாலையை நம்ம நாத்திரத்தை அடைந்தான். அது நமக்கே தெரியாது. இந்த மாதிரி வயசுல இருக்க பிள்ளைகளுக்கு அது தெரியாது. ஏன்னா நம்ம தான் வரலாறே சொல்லிக் கொடுக்க மாட்டோமே. இதே பக்கத்து விட்டு பொறுமையை பேசுறதே நமக்கு நேரம் தெரியாது.
நம்ம பிள்ளைகளுக்கு அப்ப எப்படி இருந்தா தாத்தா எப்படி இருந்தா நம்ம பாட்டை எப்படி இருந்தா நம்ம பூட்டை எப்படி இருந்தா நம்ம கொள்ளை எப்படி இருந்தா நம்ம கொள்கை எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லவே இல்ல. வரலாறு சொல்லிக் கொடுக்கணுங்க. வரலாறு வடிக்காத இனம் வரலாற்றை படைக்க முடியாது. அதெல்லாம் வரலாற்று படி, வரலாற்று படை, வரலாறு வாழ்ந்து காட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். வரலாறு படிக்கிற கட்டாயம். இங்க இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் பேசுவதை விட நாம என்னவா வாழ்ந்திருக்கோம், நம்மளோட மூத்தோர் என்னவா வாழ்ந்திருக்கிறாங்க, நம்மளோட பரம்பரை என்னவா இருந்திருக்கு, அடுத்தவனை பேசுவதை விட நம்மளோட வீட்டை பத்தி நம்ம பேசி நம்ம பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் இந்த பிள்ளைகள் எதன் பொருட்டு பிறந்த பிள்ளைங்க, நாம எப்படி ஒரு வீர பரம்பரை எல்லாரும் சொல்றாங்களே, எங்க மண்ண அப்படி இருந்தா எங்க அண்ணன் அப்படி இருந்தான்னு அந்த இதெல்லாம் வரணும். சினிமால ஒரு கதாநாயக 2.5 மணி நேரத்துல பறந்து அடிச்ச உடனே லாட்டிச்சுட்டு கிழிச்சுக்கிட்டு எறிகிறோம், கிழிச்சுக்கிட்டு ஒருத்தவனா 10 பேரை அடிக்க முடியுமா, ஆனாலும் மயங்குறோம். அப்ப அடிக்கிறதுக்கு என்னதாவது பண்ணணும் அப்படின்னாலும் யோசிக்கணும். அந்த சண்டனுக்கு போயிடாத நீங்க வேற அவங்க கூட சேர்ந்து கேஸ் போட்டு போறாங்க, வீட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளை மாதிரி பூட்டி வச்சுக்கணும். இப்படி நான் உங்களை மட்டும் சொல்றேன், எங்க ஊர்ல இருந்தா நானே முன்ன அரசியல் வரும்போது எங்க அம்மா போய் சொல்றாங்க, அவன் மாதிரி மைக்கு பிடிச்சி பேசிட்டு ஜெயலலிதா கருணாநிதி பேசிட்டு இருக்கேன், அவன் பிள்ளைய கேஸ்ல போட போறாங்க அப்படின்னு. நான் தான் எங்க அம்மா கேட்டேன், நான் சீர்க்கு அடிச்சுன்னு சொன்னாங்களா, இல்ல நான் தண்ணி அடிக்கிறேன்னு சொன்னாங்களா, குறைஞ்சபட்சம் பொம்பளை அதை பேசிட்டு இருக்கா சொன்னாங்களா, எதுவுமே இல்லையா. மைக்க பிடிக்கிற என்ன தப்பு இருக்கு? அரசியல் அவ்வளவு கேவலங்களா? ஆனா அரசியல் தான் இங்க எல்லாத்தையும் நிர்ணயிப்பது. இன்னைக்கு அதிகாரம் முதலில் இருந்திருந்தா, மூர்த்தி உங்க பக்கம் இருந்திருந்தா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நிலைமை என்னவா இருக்கும். அதிகாரம் யார் பக்கம் இருக்கிறதோ அவன் தான் இன்னைக்கு ராஜாவை உட்கார்ந்துகிட்டே இருப்பான். அந்த அதிகாரத்தை நம்ம வெறும் ஓட்ட தூக்கி மட்டும் கேட்கும் போது இப்படி போட்டு விட்டு அப்புறம் உட்கார்ந்து போராடி நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இந்த போராட்டத்தோட இது இல்ல அப்படின்னு நினைக்காம இந்த போராட்டத்தில் நம்ம கேட்ட நீதி கிடைச்சு ஆகணும். நமக்கு 3 சென்ட் இடமோ 5 சென்ட் இடமோ எவ்வளவு இடங்கள் கொடுக்கிறோமோ, எவ்வளவு நிலங்களை கொடுக்கிறோமோ, நம்மளோட எவ்வளவு வீடுகளை இழக்கிறோமோ அதற்கு தகுந்த அதே ஈடான அதற்கு ஒப்ப இந்த மாநகராட்சிக்குள்ளே நம்ம இடம் வேணும் அப்படிங்கிறதா இந்த சட்டம். என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா? அந்த சஜீவோட இடமே இல்லைங்க. 1.5 சென்ட் ஏன் இல்லைன்னு சொல்ல தெரியுமா? 1.5 சென்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்கிற நிலம், பஞ்சமி நிலத்தை இல்லாத ஒடுக்கப்பட்ட ஆதிதிராவிடர் மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கிறது, அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த ஜீவோல உங்களுக்கு இடம் இல்ல. அந்த ஜீவோ யாரா கேட்டா, வீடே இல்லாத நிலம் இல்லாதவங்க கொடுக்க வேண்டிய பட்டா நாங்க பிச்சை இல்ல, என் உரிமை. என் இடத்தை 5 சென்ட் எடுக்கிற எனக்கு 5 சென்ட் கொடுக்கணும், என் இடத்தை 3 சென்ட் எடுக்கிற எனக்கு 3 சென்ட் கொடுக்கணும். இதுக்கு புதுசா ஜீவோ போட முடியும் அப்படின்னா போடு. இடத்தை பிடுங்கிறதுக்கு ஒரு ஜீவோ போடுறல, இடத்தை பிடுங்குவதற்கு ஜீவோ போடுற நீ இடத்தை கொடுப்பதற்கு ஏன் ஜீவோ போட முடியாது? இது சட்டத்துல இடம், சட்டத்தை உருவாக்கு. சட்டத்திற்காக மக்களா, மக்களுக்காக சட்டம்னா மக்களுக்காக தான் சட்டம். இந்த சட்டத்துக்காக எவ்வளவு வர முடியாது. சட்டம் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப சட்டத்தை மாத்திக்கிட்டே இருக்கலாம். அதுக்குதான் அதிகாரி உட்கார்ந்துருக்கான். அதுதானே மேல நீதிமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள்ட்ட பேசு, கலந்தாலோசனை பண்ணு. இந்த மக்களுக்கு இப்படி சிக்கல் வருது, இப்படி இடம் எடுத்திருக்கோம், அவன் திருப்பி அந்த இடத்தை கேட்கிறான். சட்டத்துல இடம் புது ஜீவோ போட முடியும். 1000 ஓவால இலவசம் கொடுக்க முடியும் சொல்லி ஜீவோ போட முடிஞ்சுல. ஓசியில பஸ்ஸை ஏத்திட்டு போறேன் எங்க அம்மா அப்பா எங்க தங்கச்சியை ஏமாத்துறதுக்கு ஒரு ஜீவோ போட முடிஞ்சுல. இன்னைக்கு 4 லட்சம் கோடி கடனுங்க. 3 வருஷத்துல 4 லட்சம் கோடி. நம்ம எல்லாம் 1000 வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 4 ஒரு வீட்டுக்கு 3,71,464 ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் கடன் இருக்குது. இந்த 5 வருஷம் முடியும் போது 4 லட்சம் வந்துடும். அப்ப எதைக்கெல்லாம் அவனுக்கு தேவையானதெல்லாம் கடன் வாங்க முடியுது, சட்டம் போட முடியுது. ஏன் பிடுங்குற நிலத்துக்கு மறுபடியும் ஒரு நல்ல நிலத்தை கொடுக்க முடியல? மனசு இல்ல. அந்த மனசு என்ன பண்ணலாம்? உருக வைக்கணும். கரைச்சா கல்லு கரையுமில்ல, கல்லுல கரையாம போயிருமா? நம்ம கல்லு மாதிரி உட்கார்ந்து வச்சுக்கோங்க, அவன் கரைஞ்சா ஆகணும். நம்மளதான் சில்லண்டி நினைக்கிறான், சில்லண்டு நினைக்கிறான் அல்ல. நாம தான் சூறாவளி, நம்ம தான் புயல் அப்படின்னு நம்ம காட்டுறோம். நம்ம சரியா இருக்க ஒருங்கிணைந்து இருக்க ஒரு கை ஓசை வராதுன்னு ஏன் சொல்றாங்க? ஒரு கை ஓசை வராதுன்னு ஏன் சொல்றாங்க? அப்படிலாம் ஒரு சின்ன பிள்ளைகள் பள்ளிகள் ஆரம்ப பிள்ளைகளே சொல்லி, ஒரு சிங்கம் 4 மாடு இருந்தா பயப்படுங்க. 4 மாடு ஒண்ணு சேர்ந்திருந்தா, ஒரு சிங்கம் காட்டுக்கு ராஜா 4 மாடு ஒன்னா இருந்தா பயப்படுங்கிறான். ஒரு மாட்டை உடைக்கிறனால 4 பிடிக்கணுங்கிறான். நம்ம ஒட்டுமொத்த மக்கள் ஒன்னா இருந்தா ஒரு ஆட்சியாளர் என்ன பண்ணிடுமா? நேற்று பாருங்க, இந்த 8 வழி சாலைக்கு இடத்த வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டு சாலை போட முடியாம அலையிலையா? ஸ்டெர்லைட் 20 சுட்டுட்டு இப்ப ஸ்டெர்லைட்டை திறக்க முடியாம அலையிலையா? இந்த பரந்தூர் விமானத்துக்கு எல்லாம் நின்று முடிச்சுட்டு இந்த இடம் வாங்க முடியாம தகிக்கலையா? நீட்டு இங்க கொண்டு வந்து நின்று முடிக்க முடியாம நிக்கலையா? அப்படி எவ்வளவு போராட்டங்கள். புதிய வேளாண்மை சட்டம் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில கொண்டு வந்துட்டு விவசாயியோட போராட்டத்தை பார்த்துட்டு பெரிய 86 இன்ச் மார்புனாங்க மோடி. அந்த மோடியை பின்வாங்கிட்டு தப்பு சொல்ல ஓடலையா?
எந்த சட்டமும் மக்களுக்கு தான் அது ரிவர்ஸ் சொல்ல முடியும். அப்படி அந்த கியர் எங்க இருக்கு? மக்கள் கையில தான் இருக்கு. இப்ப நாம தான் கியர் போடணும். நீங்க ஓட்டுநரை தேடிட்டு கூடாது, டிரைவரை தேடக்கூடாது. கியர் உங்க வேலை வந்துருச்சு, ஸ்ட்ராங்கா போட்டு நிப்பாட்டி, குழிய போட்டு நிப்பாட்டி, இவ்வளவு இடம் போக முடியாது அப்படின்னு நிக்கணும். 3 சென்டோ 5 சென்டோ 10 சென்டோ 7 சென்டோ நாம் எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ அதை பொது இந்த நாம் பார்த்துட்டோம். அந்த 4 முக சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் சுத்தி சுத்தி இருக்குது. இதே விமானத்தை சுத்தி இந்த சைடு பாதை இருக்கிற விமான பாதை, அதை சுத்தி ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் 2 ஏக்கர் 2 ஏக்கர் 1/2 ஏக்கர் 1.5 ஏக்கர் 6-7 ஏக்கர் இருக்குது. போதுமே 6 ஏக்கரு இங்க இருந்து மாத்தி கொடுத்துடலாமே. மனசு வரணும்ல. மெயின் ரோட்ல கொண்டு போய் இவங்களை உட்கார வைக்கலாம். பிரதான சாலையில பிச்சை எடுக்கிற நான் நீ உட்காருங்க, நான் உட்காரக்கூடாது. அவங்களுக்கு சிந்தனை. அதனாலதான் இங்க கலெக்டர் வந்து பார்க்க மாட்டேங்கிறார். பாருங்க, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு முக்கியமான ஒரு விமான நிலையத்துக்கு இடம் எடுக்கிற பிரச்சனை இவ்வளவு சிக்கல் வருகிற போது உண்மையிலே நல்ல மனசு இருந்தா இந்த இடத்துக்கு வந்து அவங்க மட்டும் பேசிருக்கணும். அந்த பகுதியோட அமைச்சர், இந்த மாவட்டத்தோட அமைச்சர் கண்டிப்பா மூர்த்தி வந்திருக்கணும். இங்க ஒரு அமைச்சரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமே இங்க வராம அவங்களால சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்னா நம்மள எவ்வளவு கிள்ளுக்கிற நினைச்சிருந்தாலும் செய்வாங்க. அப்ப நாம எவ்வளவு தைரியமாவும் நிதானமாகவும் நேர்மையோட கொஞ்சம் கூட போட்டு பிசு வந்துடக்கூடாது, அவசரப்பட்டே கூடாது. யார் முடிவெடுத்து சொல்றாங்களோ அவங்க சொல் பேச்சுக்கணும். என்னைக்கும் ஒரு தலைமையை கொண்ட கூட்டம் தான் ஜெயிக்கும். எல்லாரும் தலைவரான்னு நினைச்சா தோத்து போயிடுவோம். 1000 கருத்து இருக்கலாம், 1000 கருத்து தனியா இருக்கணும், முடிவு ஒன்னா தான் இருக்கணும். யார் முன்னின்று நடத்துறாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ, ஒருவேளை அது உங்களுக்கு தப்பா பட்டாலும் கூட நீங்க ஒத்துக்கொள்ளணும். காரணம் இருக்கலாம், அவங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அங்க என்ன நடக்கு என்ன பண்றோம் எல்லாம் தெரியும். ஒரு சில பேச மாத்தி கீத்தி பண்ண கூட நினைப்பாங்க. நீங்க எப்படி பண்ணிட்டாங்க, அன்னைக்கு இப்படி பேசுறாங்க இப்படி பண்ணிட்டாங்க அவசரப்பட்டோம்னா போராட்டம் சிதைஞ்சு போயிடும். நாம நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னா கட்டாயம் முன்னெடுத்து செல்ல போற முன்னெடுப்புல நம்ம ஒருங்கிணைஞ்சு நின்னாதான் இந்த போராட்டத்தை வெற்றி பெற முடியும். இங்க வரனா கொண்டு வந்த போஸ்ட் எல்லாம் இங்கே தான் இருக்கு. இங்க நமக்கு தெரியாம நடக்கிற போராட்டம் நடக்குது சொல்ல வேண்டியிருக்கு. கடைசி போஸ்ட் இங்கே வந்துருச்சு. அப்ப அரசாங்கம் ஒரு செய்தியை கூட வெளியில் இருக்கிற மக்களுக்கு கடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா இப்படி கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிற கவனமா இருக்கணும். இன்னும் இதன் தமிழ்நாடு முழுக்க அதை எடுத்து கொண்டு போறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா போராட்டம் சின்ன இருக்கும்போது மட்டும் அவங்க இதை எப்படி ஜெயிச்சலாம் அப்படின்னு நம்பிக்கையோட தான் இருப்பாங்க. அதனால இன்னும் கூட ஒரு பெரிய பேச்சுவார்த்தைக்கு வராம அப்படியே காலம் கடத்துற அந்த காலத்தை தள்ளி போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு முன்னாடி பேசுறது போல சட்டம் நம்ம பக்கம் இருக்குன்னு நம்ம நம்புவோம். இது வழக்கறிஞர் தான் சொல்றாங்க, நாளைக்கு வழக்கு விசாரணைக்கு வருது, கண்டிப்பா பார்க்கலாம்னு நம்பல. அப்படி நமக்கு எல்லாம் வந்தாலுமே நம்ம போராட்டம் அதெல்லாம் ஒண்ணு நம்ம வழக்கு ஒரே முடியல, அடுத்தடுத்து போடுறோம், ஒண்ணு சிக்கல் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கீழ் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது, அது நடு நீதிமன்றத்தில் உடைக்கப்படுகிறது. உயர் நீதிமன்றத்தோட கிளைகள் கொடுக்கப்படுகிற தீர்ப்பு உயர் நீதிமன்ற தலைமையில் உடைக்கப்படுகிறது. உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிற தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் உடைக்கப்படுகிறது. ஆனா சட்டம் உண்டா, படிப்பு உண்டா, ஜட்ஜி உண்டா? இங்க ஆமாங்க அவர் இல்லைங்கிறாரு, இவர் இல்லைங்கிறாரு, அவங்களுக்குள்ளே அவர் சிக்கல் இருக்குது. அதனால ஒண்ணு இவர் இல்லைன்னா ஆமாங்க வாழை பிடிச்சா முடிச்சாங்க அந்த ஜட்ஜை முடியும். ஒரு நபர் கூட தோற்றுச்சா 2 நபர் கூட வருவான், 2 நபர் கூட நம்ம தோற்கடிச்சா 3 நபர் 7 நபர் இருக்காங்க, ஒருத்தர் விடாம ஒருத்தரே தருவான். அதனால வழக்கு நீங்க யோசிக்கணும்னா அது ஒருங்கிணைப்பாளர்கள் பார்த்துவாங்க. கட்டாயம் நம்பிக்கையோட போராடுங்க, அவ்வளவுதான் முக்கியம். இங்க சின்ன ஒரு உதாரணம் மட்டும் இல்ல சார், எந்த மக்கள் போராடுறாலும் நம்மளோட நம்பிக்கை. எங்க ஊர்ல எனக்கு ஒரு சிறுகை பகுதியில் விஸ்வநாதபுரி ஒரு ஊரு, என் ஊர்ல ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கூட ஒரு சாலை கிடையாது போராட்டம் வேண்டாம்னு எங்க வந்து 2 பெண்கள் முதல்ல சொன்னாங்க. ஏன்னா முதல்ல இரவு அவங்க வீட்டுக்காரரு குடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுத்து விட்டாரு. 3 பொம்பளை பிள்ளை ஒரு அம்மா மாத்துறதுக்கு துணி அப்படின்னு கட்சிக்காரர் போட்டு பிடிச்சாங்க வந்தாங்க. அப்புறம் சும்மா விசாரிச்சு பார்த்தா 50 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 4 வருஷம் ஓடுன கடையை 11 நாள் போராட்டம் நடத்தி கடைசி 2 நாள் தண்ணி கூட குடிக்காம ஒன்னாங்க அந்த கடையை முடித்தோம். சிறையின் தாக்காக இன்னைக்கு வரைக்கும் 2 கடை தான், அதுக்கு மேல ஒரு கடை அந்த அரசாங்கத்துல இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியல. இன்னைக்கு காலையில நிக்குது. மதிவாளன் ஏதாவது சொல்லுங்க, மதிவாளன் ஏதாவது சொல்லுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஒரு கடை பண்ணுறோம், ஒரு கடை பண்ணுறோம். நான் ஒரு தனியார் தான், சும்மா 10 பேர் தான் இருக்கா. அப்ப நாங்க நினைச்சாலே அப்படி பண்ண முடியும்னா ஒட்டுமொத்த ஒரு கிராமம் நினைக்கிற போது, இந்த உங்களுக்கு உதவி இருக்கிற அமைப்புகள் இருக்கிற போது நாம எவ்வளவு வலிமையா இந்த போராட்டத்தை எடுத்துக்கொள்ள முடியும்னு நினைச்சுங்க. இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் 4 சார்பாக இந்த போராட்டத்துக்கு விடுக்கிற வேண்டுகோள் என்னன்னா,
நாங்க எடுக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் ஆக்கிரமிப்பை முதல்ல நிறுத்தணும். ஏன்னா குளங்கள் நீர்நிலைப்படி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி உயர் நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிற நேரத்துல இந்த இருக்கக்கூடிய செங்கலா இந்த சின்ன குளத்தை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யணும் பார்க்கணும். இந்த சின்ன உடைப்பு பகுதியில் எடுக்கப்படுகிற நிலங்களுக்கு ஈடாக அதே அளவு நிலங்களும் இன்னும் சொல்லப்போனா கட்டுமான பணிகளை நீங்க தான் செஞ்சு நாங்கள் வீடு வச்சிருக்கோம். வெறும் இடத்த மட்டும் ஆக்கிரமிப்பு இல்லை, இரண்டு வீட்டை இடிக்கிறீங்க. அதே அளவுக்கு வீடையும் மாநகராட்சி பகுதிக்குள்ளே எல்லைக்குள்ளே கொண்டு வரணும், கண்டிப்பா தரணும். மாநகராட்சி எல்லையை விட்டு வெளியே கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. இந்த போராட்டம் கூட ஒத்துக்கிறாரு. நாம் மாநகராட்சி எல்லைக்குள்ளே கொடுக்கணும். அதே போல இந்த போராட்டம் இங்க உள்ள போராட்டங்கள் போஸ்ட்ல கூட நீங்க ஒட்ட விடாம பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆய்வாளர் எவ்வளவு தூரம் பண்ண முடியும் உங்களுக்கு இருந்தா, ஒரு தனி மனிதனா எங்களால எவ்வளவு தூரம் பண்ண முடியும் எங்களுக்கு தெரியும். போஸ்ட் ஒட்டுறது, வேடிக்கை பார்க்கறது, அது மாதிரி வழக்கு போடுறது மட்டும் தான் உங்க வேலையா இருக்கணும். போஸ்ட் ஒட்டக்கூடாது, அதை கிழிக்கிறது, அந்த வேலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கிழிக்கிற வேலையை தான் ஆய்வாளர் பார்க்க முடியும். போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலையை ஒருபோதும் பார்க்க முடியாது. அந்த ஆய்வாளருக்கும் தெரியும். இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நீங்க தான் நினைவூட்டணும். காவல்துறை முதல்ல பொதுமக்கள் பக்கம் இல்லைங்க, எங்க தவறு நடக்கிறோ அவங்க பக்கம் நிக்கணும். ஆட்சியாளர்கள் பக்கம் நிக்கணும் சொல்லியே இருக்கக்கூடாது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், முதல்ல நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரா உணருங்க. சங்கீதாமா, நீங்க மூர்த்தியோட பிஏவாவோ இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட தலைவர் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இவ்வளவு நாள் மாவட்ட கிட்டத்தட்ட திருவண்ணாமலை டெப்டி கலெக்டரா தொடங்கி நீங்க பல்வேறு மாவட்டத்தில் வேலை பார்த்திருக்கீங்க. இவ்வளவு வேலை பார்த்திருந்தீங்க. எங்கெல்லாம் வாங்கின நல்ல பேரை மதுரையில காப்பாத்துங்க. நாளைக்கு மதுரையில சங்கீதாளர்கள் கலெக்டரா இருந்தாங்க அப்படின்னா சின்ன பொதுமக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே கைதட்டுகிற அளவுக்கு ஒரு நற்பெயர் வாங்குற இடத்துல நீங்க வரணும். நீங்க வேலையை விட்டு போற வயசாகி போச்சு. இந்த நேரத்துல நல்ல பேரோட வீட்டுக்கு போடுங்கிறதா என்னோட ஆசை. என்ன வாயில எடுத்துட்டு போறாதீங்க. உழைக்கிற மக்களோட வாயில இருந்தா என்னன்னு தெரியல, ஒண்ணுமே தராது. நான் மிரட்டுறதா சொல்ல, உழைக்கிற விவசாய கூலி தொழிலாளி மக்களை பயிற்சி அடிச்சவன் ஒருபோது வாழ்க்கையில உயர்ந்ததா சரித்திரமே கிடையாது. நீ எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு ஒரு பொறுப்புகளா இருக்கலாம், பொழுதுனைக்கு மருத்துவமனையில தான் நடக்கணும். புள்ள மருத்துவமனையில, புருஷ மருத்துவமனையில, பொண்டாட்டி மருத்துவமனையில, மருமக மருத்துவமனையில, எல்லா நேரம் மருத்துவமனைக்கு நீ சம்பாதிச்ச பணம் எல்லாம் செலவாகி நாசமா போயிடும். அது ஒண்ணுக்குமே உதவாது. அதனால மக்கள் பக்கம் நின்று நல்ல பேரை சம்பாதிக்க, நோய் இல்லாம செத்துட்டு போயிருங்க. அதான் எங்க கோரிக்கையா இருக்க முடியும். அதனால அரசு ஒரு துணை முதலமைச்சர் ஒரு விளையாட்டு விளையாண்டவனுக்கு 5 கோடி தூக்கி கொடுக்குறீங்க. ஒரு விளையாட்டு விளையாண்டு செஞ்சவனுக்கு 5 கோடி தான் உங்களுக்கு தெரியும். நாளை கழிச்சு பாராட்டு விழா நடக்க போகுது தமிழ்நாடு அரசு சார்பில். அதுக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? நாளை கழிச்சு பாராட்டு விழா, அதுலயும் நமக்கு சிக்கல் இருக்குது. மாரியப்பன் தங்கவேலு சொல்லி ஒரு கார் இல்லாத ஒரு வீர தமிழ்நாட்டில இருந்து போய் இந்திய அளவுல 3 முறை பாரா ஒலிம்பிக்ல தங்க வந்தா, வெள்ளி வந்தா, வெங்கல வந்தா. அவனுக்கு 1.5 கோடி, 70 லட்சம், 75 லட்சம். இன்னைக்கு முகேஷ் கவலை 5 கோடி. நாளை கழிச்சு பாராட்டு விழா ஏற்பாடு பண்றாங்க. ஏன் தெரிஞ்சு சொல்லுங்க, அவன் தமிழன், இவன் தெலுங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு 5 கோடி கொடுத்தவனுக்கு தெலுங்க, 1 கோடி கொடுத்தா தமிழனுக்கு. அதேதான் சிக்கல். நாம இன்னைக்கு இப்படி இத அரசியலா பார்க்காம விளையாட்டு செய்தி மாதிரி பேப்பரை திறந்து பார்த்தோமோ அப்பவே நம்ம மாறி போயிட்டோம். நைட்ல நமக்கு தெரியுமா, நீங்க நைட்டு படுக்கும்போது நான் நோட்டை மாத்திரம் நம்ம எனக்கா கனவு வந்தோமா? 8 மணிக்கு போட்டாங்க ஜெயிலி, காலையில் 8 மணிக்கு 500 ரூபாய் செலவிட்டாங்க, 1000 ரூபாய் செலவிட்டாங்க. நம்பி இருப்போம். எவனாவது கதை சொல்லி வச்சுக்க பைத்தியக்கார நோட்டை எவனாவது மாத்துவானா அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆட்சி அதிகாரம் நீங்க எதெல்லாம் செய்ய முடியாது நினைக்கிறீங்களோ, நீங்க எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய முடிகிற அளவுக்கு வல்லமை படுத்தது அந்த ஆட்சி அதிகாரம். அந்த ஆட்சி அதிகாரம், அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் எல்லாம் புரிஞ்சுங்க. யாராவது அரசியல் பேசினா என்ன அரசியல் பேசுறீங்க அப்படின்னா வெறுக்காதீங்க. அரசியல் கத்துக்குங்க. அடுத்தவங்க வீட்டை பேசுறதை விட அரசியல் பேசுறது ரொம்ப அவசியம். சீரியலை பத்தி பேசுறதை விட நம்ம சேர்ந்த வாக்கள் வாழ்க்கையை பத்தி பேசுங்க. அப்படி எல்லாம் ஆம்பளைகளுக்கு சரக்கு கொடுத்து படுக்க போட்டாங்க, பொங்கலுக்கு நாடகத்தை கொடுத்து படுக்க போட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதன் பல மேடைகளை இந்த பட்டிமன்றத்தில் சிரிப்பா கொடுத்துருவேன். நான் வீட்டுக்கு போனேன், என் முன்னாடி சீரியலை பார்த்துட்டு வீட்டுல எல்லாரும் திருவிக்கு போயிட்டாங்க, வாங்கி டிவியை பார்த்து உட்காந்து அப்படின்னு சிரிப்புக்கு சொல்றாங்க. அது அப்படி இல்ல, அது அந்த நகைச்சுவைக்கல்ல. நாம சீரியலை பார்த்துட்டு அதுவே வாழ்க்கை வேலை சீரியல் போயிட்டோம். நாட்டுல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாம போயிட்டோம். நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல ஓசியரிசி வாங்கிய சாப்பிட்டோம் நம்மள. நம்ம நிலத்துல நாம விளைவிச்சதில்ல, நம்ம அடுத்தவனுக்கு சோறு போட்டோங்க.
1000 பேருக்கு கூலி கொடுத்த சம்பவங்க இன்னைக்கு என்ன நிக்குது? ஓசி அரிசிக்கு ரேஷன் கடையில் போய் நிக்கிறான். இதுல பேர் வேற நான் தேவை நாடாரு கோடாரு பீத்திக்கிறோம். எல்லாரும் அரசியல் நிற்கிறான். ஓசி அரிசிக்கு அரசியல் நிற்கிறான். ரேஷன் கடை விவசாயிங்க எங்க பொங்கலுங்க விவசாயம் பண்ண சமூகம் தைப்பொங்கலை எப்படி கொண்டாடுன்னு நினைச்சு பாருங்க. வீட்டுல மாடுகாடு வீட்டு இருக்குமா? நம்ம வீட்டுல மாடுகாடு வீட்டு இருக்குமா? நாம சூரியனை வழிபடுறதுக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். தைப்பொங்கல் எவ்வளவு பிரசித்தியா கொண்டாடிப்போம். இன்னைக்கு தைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஸ்டாலினும் அவன் மகனும் ஒரு மணி பச்சை அரிசியும் கொஞ்சோண்டு வெள்ளமும் இல்ல ஒரு இந்த அளவுக்கு ஒரு கரும்பு கொடுத்தாதான் நம்மளால பொங்கலே கொண்டாட முடியும். இருக்கு வெக்கமில்லாம சண்டை ஓட்டு போய் வாங்கிக்கிறோம். என்னைக்கு வாமொழி பெருசா இருக்கு, என் மொழிக்கு சிறுசா இருக்கு. இந்த மொழி கரும்புலதான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னா இப்படித்தான் வந்து நிற்கிறோம். கரும்பு நம்ம விளைவிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. கரும்பு விளைச்சல் நிலத்தை எல்லாம் இப்படி வேடிக்கை பார்க்கிற நிலமா மாத்திக்கா. எனக்கு ரோட்டு போயிட்டு பாருங்க, பிளைட் வருது வேடிக்கை பார்க்கிறோமா? அந்த பிளைட் வந்தெல்லாம் சோழ வந்த இடம், அந்த பிளைட் வந்த இடம்லாம் கரும்பு வந்த இடம், அந்த பிளைட் வந்த இடம்லாம் நம்ம சிறுதர வாணியெல்லாம் வந்த இடம். அதெல்லாம் விட்டுட்டு சோத்துக்கு சிங்கிட்டா கேட்டா நீங்க பிளைட்ல போக வேண்டாமா? வளர்ச்சி நான் ஒரு தடவை பிளைட்ல போனோன்னு வயிறு பசிக்காது. நானும் முன்னேறி போயிட்டு வந்தானே, ஆனா பசிக்கு போகும்போது பசிக்கு இறங்கணும் பசிக்கு. எங்க கேட்க எங்க வீட்டுல அவனே எத்தனை நாளைக்கு நான் பஸ்ல பிளைட்ல போயிட்டு வந்துடுறாங்க. சரி பிளைட் வந்தா நல்லா நாளைக்கு பசிக்காது அப்படின்னு பார்த்தா இறங்கவே பசிக்கு. முதல் உள்ள கார் போட்டு சொல்ல மாட்டேங்கான். என்னன்னு கேட்டா நீங்க 4000 டிக்கெட் தான் எடுத்துருக்கீங்க. 4000 டிக்கெட் நான் 10 நாள் போற காசுதா, அதை 1 மணி நேரத்துல முடிக்கிட்டு அதுக்கே சொல்றதில்ல. அப்ப வளர்ச்சி என்பது வெறுமனே பறக்கிறதும் சர்வம் போறது கிடையாதுங்க, வாழ்றது. வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது. நீங்க எத்தனை பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க தெரியுமா? இந்த என்ன சொல்றாங்க உங்கள்கிட்ட, வீடு இடத்தை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு வேலை கொடுக்கறது வேலை கொடுக்கும். அந்த நாய் மட்டும் என் கையில் இருக்கா இந்த சூவை வளர்த்துட்டு அடிச்சு சொல்லிச்சுவேன். ஏன்னா வேலை கொடுக்கணும்னு சொன்ன நாய் வேலை கொடுக்கணும். அங்க போய் பாக்குறேன் ஏற்பட்ட மாதிரி பாத்தீங்கன்னா கேரே அப்படின்னா இன்னும் கேரையா இது மதுரை இங்க கேரே அப்படின்னா வீடு வீடு கொடுத்தவங்க நிலம் கொடுத்தவங்க வேலை கொடுக்குறீங்க. இங்க என்ன வேலை போய் யார பேரம் பேசுறீங்க? அங்க ஒருத்தவங்க என்ன கேட்டா அப்படி வரவங்களுக்கு தப்பு சொல்லி கொடுத்தேன். நீரை வைக்கிறதுனா நான் ஜாம்பு விட வந்தாலும் அப்படியா மலையாளத்து தட்டு இந்தியாவுக்கு எவ்வளவு வந்துருக்கா? நீ எவ்வளவு வீடு கொடுத்தது இடம் கொடுத்தது? இந்த விமானத்தை கட்டுவதற்கு இடம் கொடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த துப்பு இல்ல. அதை நாம இன்னும் கேட்டு பெறாம இருக்கிறோம். இப்ப சொல்லுவாங்க கொடுத்துறோம் வேலை கொடுத்துறோம். இப்படி தரலாம் ஒவ்வொரு இடமா கைப்படுத்துறீங்களா? அந்த ஐக்காபுரம் வந்துருச்சு உங்க ஊர் பக்கத்துல இந்த 11 கிராமம் நம்ம ஊருக்கு நம்ம 12 கிராமம் இருக்குவாங்க. அது மாதிரி அங்கிட்டு ஒரு 14 கிராமம். எதுக்கு சொல்லுங்க? ஒரு நாள் அமைதியா இருந்தாலும் ஒரே ஒரு பணம் எடுத்து வந்துருவாங்க. இப்ப நீங்க வரன்னு நினைச்சா அவனுக்கு ஒரு பணம் இருந்தாரு அப்படி திருப்பியா நீங்க இது போராட அவன் அங்கிட்டு போராடு. தனித்தனியா பிரிச்சு போராட விட்டு இப்படியே மக்களை பிரித்து துண்டாடி அவன் ஓட்ட வாங்கிட்டு பிச்சாலும் அவன் ஏசியா வாழ்ந்துக்கிறேன். நம்ம அவன் வந்துட்டாங்கன்னா அப்படி ஆரம்பிச்சு எடுத்து நம்ம போய் இப்ப பாருங்க அதே ஐந்தமா வரும்போது அப்படிலாம் போறது இல்லை. நம்ம சாலில் வர்றதுக்கும் உதயநிதி வர்றதுக்கும் போய் ஆராய்ச்சி எடுத்து அந்த 500 ரூபாய் இப்படி பார்த்து மக்களை நம்ம வாழ்க்கை போகுமா? இப்படியே நம்ம வருஷ கணக்கா இந்த காசு 500 ரூபாய் அந்த காந்தி பேரை பார்க்கணும் நானும் நினைச்சுக்கிட்டே வாங்கி பேர் வைக்கலாம். இப்படியே நினைச்சு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நம்ம எப்ப ஏமாந்தோமோ நம்மளோட நலத்துக்காகவும் நம்மளோட வாழ்க்கைக்காகவும் நம்ம தலைமுறைகளுடைய வாழ்வியலுக்காகவும் வேலைக்காகவும் நம்ம உரிமைக்கு எங்க உட்காந்துடும் ரோட்லதான் எழுத திங்கலாம். அவ்வளவுதான் கடைசி போடுறது கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வாக்கரிசி அதுக்கு மண்ணு அதுக்கும் என்ன மண்ணு ஆகிட்டன விளைச்சல் மட்டும் இப்படி வண்டி போற டயர் விட்டுறேன் ரோட்ட போட விட்டோம்னா ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி கட்டி வச்சுக்காங்க. அதெல்லாம் விளைஞ்சிருந்தாங்க. எல்லாத்திலும் விளைச்சல் வீடு கட்டி நிலத்தை கொடுத்து ரோட்டை போட்டு கட்டடத்தை கட்டி தொழிற்சாலை கட்டி இப்படி எல்லாம் கட்டிட்டா எங்கிருந்து விளைவிப்பது? மாத்திரை போடுறோம் வரும் பாருங்க. முன்னாடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போனோன்னு நம்ம சோப்பு மாத்திரை புழு மாத்திரை வெள்ள மாத்திரை கொடுப்பாங்க. வயிற்றுனாலதான் கண்ணெரிச்சல்னாலதான் காய்ச்சல்னாலதான் சளி அப்படி ஒரு 3 மாசத்துக்கு வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுங்க. கலந்து வாகனமான டிப்பை போட்டமான இப்ப கலந்துக்கிறதா மாத்திரை கொண்டு வந்தாங்க. அது அப்பா மருத்துவமனை பாருங்க. கண்ணுக்கு தெரியாம மருத்துவங்களாம், காதுக்கு தெரியாம மருத்துவங்களாம், மேல தோலுக்கு மட்டும் இப்படி பிரிச்சுட்டு வேற தோல் போடுவாங்க. அதுக்கு தனியா மருத்துவமா, செல்லுக்கு தனியா மருத்துவமா, நரம்புகளா எலும்புகளா உடம்புல எத்தனை பார்ட்ஸ் இருக்கோ அத்தனைக்கும் சிறப்பு மருத்துவம் வச்சுருக்கேன். நோய் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஏன் சொல்லுங்க?
இந்த விவசாயத்துல நம்ம விட்டுட்டு கொண்டு வந்து சொத்தை வாங்கிட்டோம்ல, அதுதான் சிக்கல். களியெல்லாம் இருக்கு நம்ம களியெல்லாம் என்னன்னு தெரியுமா உங்க பிள்ளைகளுக்கு தெரியுமா? உங்களை பெரிய மனுஷன் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து பாக்கி நாங்க எதுக்கு பெரிய மனுஷன் எங்களுக்கு கொடுத்து வாங்க தெரியும். அவங்களுக்கு எல்லாம் களி எல்லாம் பார்த்துட்டு வாங்க கருவாடை மட்டும் பார்த்துக்கணும். கல்வியாளர் குடும்பம் விளங்குமா? நினைச்சு பாருங்க. கல்விங்கிற உணவை திங்காத சமூகம் விளங்குமா? இந்த கேப்படா தெரியல என்ன கேப்படா நீ எல்லாம் கேட்கலாம் கேப்படா கேப்பட உணவு வளர்ந்து ஒரு உணவு இருந்தது. அந்த தானியத்தை திங்காம அரிசி அரிசி பொட்டு அரிசி கிழவி தமிழ்நாடுகள் வாயிருக்கு பாருங்க. அதான் அந்த அரிசி. அதை எப்ப திங்க ஆரம்பிச்சோமோ மொத்தம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் சக்கரை வச்சுட்டு சோப்பு சாப்பாடு இல்லையுமா? சோப்புக்கு சக்கரை வராது. ஆனா அதான் வீட்டில் மருத்துவர். அப்ப எல்லாத்துலயும் அரசியலுங்க. கல்வி அரசியல் விற்பனைக்கு ஆயிடுச்சு, மருத்துவம் அரசியல் விற்பனைக்கு ஆயிடுச்சு, குடிக்கிற தண்ணீர் விற்பனைக்கு வந்துருச்சு. 20 ரூபா உங்களுக்கு நிலத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்கா? இல்ல ஒரு ஏக்கர் எவ்வளவு கொடுத்தாங்க? சென்ட்டுக்கு 1000, மொத்தம் 3 ரூபா கொடுத்துருக்கானா? அதுல 1000 ரூபாய் இழப்பீடு, 1000 ரூபாய் வட்டி, 1000 ரூபா. ஒரு சென்ட்டுக்கு 1000 ரூபா. 1 லிட்டர் தண்ணீர் 20 ரூபா. எப்படி நீங்க 1000 ரூபாய் ஆக்கி தூக்கி போடுவோம், 10 வாட்டர் பாட்டில் வரும் குடிச்சு தெருவ பேருங்க. அப்புறம் முடிச்சு ஒரு சென்ட் குடிப்பான சோக்கம் திம்மானா வந்து நம்ம ஓடுற சாப்பாடு சாப்பிடுவாங்களா? நம்மளோட ஒரு நாள் நம்ம குடிச்சு நம்மளால வர முடியுமா? நினைச்சு பாருங்க. அப்ப ஒரு சட்டம் சொல்லுது, 2013 போடப்பட்ட நிலவரம் சட்டம், நிலவரம் சட்டம் ஒரு ஜியோ ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கு. அந்த ஆர்டர் பாஸ் பண்ணி நீங்க திட்டத்தை மாத்தி கொடுக்கணும். இல்ல நாங்க 1998ல பெரிய இங்கிலீஷ் பிறந்த வேலைக்க 1998 போட்ட சட்டத்தின்படி நாங்க உங்களுக்கு கைது போட்டோம். ஆமாடா 2004 2009 கேட்ட எடுத்த 2021 காசு கொடுங்க. நீ 2009 காசு கொடுங்க. நீ மாறிட்ட நான் முடிக்கிட்டு வாய. நீ 2021 காசு கொடுங்க. நான் மறப்பல வாய. மறப்பல 21 கொடுக்கறனா அது கூடாத எனக்கு 2013. இல்ல நான் சும்மா மேல பேச சொல்றேன். படிக்கிறது மாடிக்கு ஏறும்போது ஒரு ஆளா ஏறினா ஒழிஞ்சாது 4 படி ஏறினா தப்ப கழிச்சு போயிடும். என்ன போயிடும்? அது மாதிரி 2009 2013 விட்டு 2021 தமிழா சத்துருவோம். நம்ம பெரிய சாதனை ஜிம்னாஸ்டிக் இப்படி சுத்திக்கிட்டே போறதுக்கு 2013 சட்டத்தின் உத்தரவு என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்திருந்தா இது சிக்கல் இல்லை. அவங்க சிக்கல் தான் இருக்கு. ஏன்னா 500 கோடி ஆலை போட்டாங்க. 2013 சட்டத்தில் மாற போனா 500 கோடி அந்த மூர்த்தி வந்து எடுத்து என்ன ஆகணும்? எங்க அம்மா சங்கீதா ஆரம்பிச்சோம். அதுக்கு நம்ம ஜெயந்தி அம்மா வெளியேற்றத்துக்கு எவ்வளவு வாங்கினாங்களோ, இப்ப வந்து ராஜி அம்மா எவ்வளவு ஆரம்பிச்சோம், இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா போஸ்ட் வெளியிட்டு எவ்வளவு ஆரம்பிச்சோம், இப்ப இங்க வேலைக்கு பார்த்து குறிப்பிட்டு கொடுக்க எவ்வளவு வாங்கினோ, இப்படி எல்லா பேரும் அழுதுறாங்க. அந்த காசு எப்படி தர முடியும்? வடிவேலு படத்துக்கு சொல்ற மாதிரி ஒரு லோனுக்கு அடையப்பட்டாங்க கடையில 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அது போட்டு வரத்துதான் இருந்துச்சு. அது காணாம போச்சு. இப்ப வந்து வட்டியை கட்டா எங்க வாங்கி கட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் காப்ப விட்டாங்க. இப்ப நீ வந்து 2013 2014 கொலை நடக்குது. அதனால மூர்த்தியாலைக்கு வரவே முடியல. ஏன்னா மூர்த்தி எல்லாம் பத்தி பேச 3 நாள் பேசுறாங்க. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கிற மூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பத்திரப்பதிவுக்கும் ஒரு அலுவலகம் எவ்வளவு வாங்கலாம்னு புள்ளிவரமா நடத்தி பேச முடியும். உண்மையில நீங்க நாலேசம் மாநிலராக நினைச்சீங்கன்னா பொதுமக்கள் கை வைக்காதீங்க. பொதுமக்களோட நிலை ஒருவேளை மூர்த்தியோட நிலம் இப்படி ஆக்கிரமிக்கப்பட்டா உடைக்கப்பட்டா அவர் அரசாங்கம் கொடுக்கிற இடத்துல இருப்பாரா? சொல்றாரு சொல்லுமா கருத்து வீடு இருக்கா? எங்க வீடு இருக்கு? அந்த வீட்டுல அரசாங்கம் இருக்குது. அரசு அரசு வீடு இருக்கு அப்படின்னு உட்காந்துங்களா? இங்க ஒரு எம்எல்ஏ எம்பியோ இந்த இடத்துல இருந்தா மூர்த்தி ஒரு ஆள் இப்படி செய்திருக்க முடியுமா? செய்ய மாட்டாங்க. ஒன்றே கொடுத்துருல தனி தொழில் ஒன்றே கொடுத்துருது. திமுக கண்டிக்காது. எப்பயுமே மதிமுக கொடுத்துரும். ஏன் கொடுத்துரும்? திமுக ஒன்றே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் தரமாட்டாங்க. அப்ப அது மாதிரி இங்க எம்எல்ஏ இருந்தா இங்க எம்பி இருந்தா இங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இங்க ஒரு மாவட்ட கவுன்சிலர் இங்க ஒரு கவி எல்லாமே இருந்திருந்தா மூர்த்தியோட அங்க உட்கார்ந்து பேச முடியுமா? நம்ம பேச பண்ணாங்கல்ல ஒரு கிராமம் ஒரு தெரியாம சொல்றாங்க கிராம ஊராட்சியில கிராம சபை கூட்டம் ஒன்று இருக்கு. அந்த கூட்டத்துல நாம கையெழுத்து போட்டு ஒரு தீர்மானம் போட்டோம்னா அது உச்ச நீதிமன்றமே செல்லும். சட்டம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. நம்ம சட்டம் தெரியாதுன்னு நினைச்சுட்டே இருக்காங்க. அதுதான் இங்க சிக்கல். பாமர மக்கள் தானே சும்மா கையாண்டு போயிடலாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல.
கண்டிப்பா இந்த போராட்டம் வெற்றி பெறுகிற வரை நாங்கள் ஒரு வெற்றி உங்களோடு இருக்கும். எங்க அண்ணன் சீமான் அப்படிதான் மறுபடியும் நீங்களே வேண்டாம் சொன்னாலும் நாங்க போராட்டத்துக்கு தயாரா இருக்கோம். அப்படிதான் பல இடங்கள்ல நாங்க தொடர்ச்சி எங்கள் போராட்டம் நிறுத்திட்டே வர்றோம். ஏன்னா இது எங்க மண்ணு. நான் தேவரா பார்க்கல யாரையும், நான் தேவேந்திரா பார்க்கல, நான் நாடாரா கோனாரா சிட்டியாரா முதலியாரா படையரா வங்கியா யாரு பிள்ளையாரா எவரையும் பார்க்கல. நான் எல்லாரையும் தமிழரா பார்க்க தயாரா இருக்கிறோம். இந்த மண் தமிழர் மண். இந்த மண்ணை ஆழ்வதும் வாழ்கிற உரிமை இங்க இருக்கக்கூடிய மான தமிழருக்கு தான் இருக்கணும். அப்ப தமிழ் மக்கள் இங்கே பாதிக்கப்படுகிற போது முதல் குரலாக நாம் தமிழர் இந்த இடத்துல ஒலிக்கும். அதற்கு ஒரு சாட்சியா தான் நாம் தமிழர் சபை இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கட்டாயம் நாம வருவோம் போவோம், அதெல்லாம் மறந்துருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க வருவோம் போவோம், அதெல்லாம் பெருசா நினைக்க கூடாது. நீங்க தான் போராடணும். உங்க சாப்பாட நீங்க தான் சாப்பிடணும். நான் ஊட்டி வீட்டே இருக்க முடியாது. நான் ஒரு நாள் போயிட்டு அப்புறம் பட்டினியா கிடக்கணும். உங்க மூச்சு காத்த நீங்க தான் சுவாசிக்கணும். எனக்கு மூக்கு இருக்கு, நீ சுவாசி கொடுக்க அப்படின்னு கொடுக்க மாட்டேன், அழைச்சிக்கிறீங்க. உங்க விடுதலைய நீங்க தான் முன்னெடுக்கணும். உங்க நிலத்தை நீங்க தான் பாதுகாக்கணும். நாங்கள் வருவோம் போவோம், அதை மனசுல வச்சு போராட்டத்தை சிறப்பாக பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அரசு அதிகாரிகள் மக்களின் குரல்களுக்கு செவிசாய்ச்சு நல்லது செய்யலாம். கண்டிப்பா இந்த மக்கள் சார்பா சட்ட போராட்டங்களில் நான்கு கலந்து கொள்ளும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி வணக்கம். அருமையா இன்னைக்கு நம்ம எந்த காலத்துல இருக்கோம், எப்படி